கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் PPD இல்லாமல் தயாரிக்கப்பட்ட GK நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. மோகன் பகவத்ஜி ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னார். அது அரசியல் அரங்கத்தில் வெற்றியை கொடுத்த ஒரு வெற்றியாளருக்கெல்லாம் அது பொருந்தாது. என்ன நிலைமையில் இருந்த பாஜக மோடி 14 19 எவ்வளோ உயர்த்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு 3வது முறை வரும்போது அரசியல் சூழ்நிலை 240க்கு போயிட்டு இன்னைக்கு 11 வருஷம் ஆகியும் அவருக்கு இணையா அவருக்கு எதிராக கட்சிக்குள்ள ஒரு தலைவர் வந்திருக்காங்களா? இல்லை. அதுதான் நரேந்திர மோடியின் சாமர்த்தியம், சாதுரியம், அரசியல் ராஜதந்திரம். மோடி தலைமையேற்ற பிறகு யாரையாவது இழந்தாரா? இன்னைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவார், அது இதுன்னு வதந்திகளை பரப்புறாங்க. ஆனால் அப்போ இந்தியாவின் மானம், RSSின் மானம், பாஜகவின் மானம், இவ்வளவுத்தையும் காப்பாற்றினது யாரு? மோடி. இந்தியாவிலே இந்துக்களை மோடி அளவு ஒற்றுமைப்படுத்துறது யாருமே இல்லை. இந்து ஹிருதய சாம்ராட்டுன்னு மோடி பேர் வாங்குறாருன்னா அவர் அளவு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறது யாரும் இல்லை. மோடி இல்லாத மோடி பிஜேபி PM கேண்டிடேட் எடுத்தது 150 181 தான். மக்கள் பலத்தில், சீட்டு பலத்தில் மோடி பெரிய அளவில் இருக்கிறார். அடி வாங்கிட்டோன்னா 180 பழைய மாதிரி போயிட்டுன்னா சோனியா உட்காந்துருவாங்க. சோனியான்னா காங்கிரஸ் உட்காந்துரும், ராகுல் காந்தி உட்காந்துருவார். மீண்டும் அதிகாரம் எந்த சூழ்நிலையிலையும் சோனியா காந்தி ராகுல் காந்தி குடும்பத்துக்கிட்ட போகக்கூடாது. யார் லீட் பண்ணா அது சேஃபர் சைடில் நின்று அதை தடுக்க முடியும்? எல்லாத்துக்குமே தெரியும் மோடி 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 மோடி. மோடியை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்களா? மோடி நெஹ்ரு மாதிரி ஆயுள் கால பிரதமராக போறது தான் நாட்டுக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லது. இப்போ 29க்கான களம் எப்படி சார் இருக்க போகுது? 29லயும் மோடியை தான் பிரதமராக சொல்லணுங்க. மோடியை பிரதமராக சொல்லலைன்னா 240 வந்த இடத்துக்குள்ள அதிகாரம் சோனியா காந்தி குடும்ப கையில் போயிடக்கூடாது. இப்போ நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், அகில இந்திய RSSின் அகில இந்திய தலைவர் மோகன் பகவத் சொன்ன கருத்து என்னன்னா, 75 வயதுக்கு மேலானவங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கணும், அடுத்த வர இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மோடி அப்படிங்கிற பேரே அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆனால் இங்கே தான் குறிப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சார்? மோடிக்கு இது பொருந்தாதுங்கிறத ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். மோகன் பகவத்ஜி ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னார். அது அரசியல் அரங்கத்தில் வெற்றியை கொடுத்த ஒரு வெற்றியாளருக்கெல்லாம் அது பொருந்தாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வாஜ்பாயை முன்னிறுத்தி 96ல் 13 நாள் கவர்மெண்ட் இருந்து, 98ல் NDA கவர்மெண்ட் இருந்து, ஒரு ஓட்டில் கவிழ்ந்த பிறகு 99ல் கார்கில் வார் அது இதுன்னு வாஜ்பாய் இமேஜ் அவரால் தான் ஒரு அணியை கட்டமைக்க முடிஞ்சிச்சு. கலைஞர் கூட வாஜ்பாயின்னு ஏற்றுக்கிட்டார். 2 ரீசன். ஒன்று வாஜ்பாயின் வெற்றி, இன்னொன்று வாஜ்பாய் அவரை பொறுத்தவரை ரைட் மேன். ஒன்று பார்ட்டி, ஒன்று ராங் பார்ட்டி கிடையாது, ரைட் மேன் வாஜ்பாய். அதில் அவர் அதை ஏற்றுக்கிட்டார். NDAன்னு ஒன்று கொண்டு ஏற்றுக்கிட்டார். ஸோ வாஜ்பாய்க்கு அந்த பெரிய அக்செப்டன்ஸ் இருந்து, ப்ளஸ் நிதிஷ்குமார், கலைஞர், நாயுடுன்னு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் இருந்து. ஸோ வாஜ்பாய்க்கு இமேஜ் 98 99ல் ஹெல்ப் பண்ணிச்சு. 2004ல் தோல்வி, இந்தியா ஷைனிங் தோற்று போச்சு. 2009ல் மன்மோகன் சிங்கை காங்கிரஸ் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பாஜக இரும்பு மனிதராட்டு LK அத்வானியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. LK அத்வானியோட உழைப்பு மண்டல் விஷயத்தை VP சிங் கொண்டு வரும்போது கட்சியை காப்பாற்றலைன்னா இந்துக்கள் ஒற்றுமையை VP சிங் அடித்து அவர் லீடராக வர முயற்சி பண்ணும்போது அந்த ரத யாத்திரை போய் கட்சியை காப்பாற்றலைன்னா கட்சி காலியாக இருக்கும். அப்போ என்ன எல்லாரும் கேட்காங்க, பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸ் பேசக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி இந்த இடத்துக்குள்ளே இப்படி பேசலாமான்னு கேட்குறாப்புல. நான் யதார்த்த அரசியலையும் பேசுகிறேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு மோடி எடுப்பார், அறிவிப்பாருன்னு சொன்னது நான் தானே. இன்றைக்கி அறிவிச்சிருக்காருல்ல. அந்த களம்ங்கிறது VP சிங்கிற ராஜ்புட்டு BC எல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அவர் தலைவராகி காங்கிரஸ் வர்சஸ் VP சிங்னு கொண்டு வந்திருப்பார். அத்வானி அந்த ரத யாத்திரை பண்ணி அப்பர் காஸ்ட்டை கன்சால்டேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ளே தான் அத்வானிக்கு அரசியலில் மோடி வரார்.
காஸ்ட் நியூட்ரல் ஹிண்டாட்டு குஜராத்லேருந்து வராரு, இங்கே உமா பாரதி வராங்க, இங்கே கல்யாண் சிங் வரார், சுஷில் குமார் மோடி டெப்டி சீஃப் மினிஸ்டர் லெவலில் இங்கேருந்து வராரு, பீகார்லேருந்து கோபிநாத் முண்டே, இப்படி எக்கச்சக்க ஓபிசி லீடர்ஸ் வந்து பிஜேபிக்குள்ளே அப்படியே எமர்ஜ் ஆகிறாங்க. அந்த எமர்ஜென்ஸ் வர்றதுக்கு இந்துக்கள் ஒற்றுமையை விபி சிங் கெடுக்கிறாருன்னு அத்வானி ரத யாத்திரை போனது தான். ஸோ அந்த வளர்ச்சியை கொடுத்தது அத்வானி தான். விபி சிங்க்கு ஆயுதம் தான் அத்வானி ரூபத்தில் ஒரு மோடியை நமக்கு கொடுத்துருக்கு. ஆனால் 2009 விபி சிங் 2009 எல்கே அத்வானி தோல்வி அடைகிறார். 2 முறை சோனியா கிட்ட தோத்தாச்சு, 2004 2009. அப்போ 3வது முறை மோடியை முன்னிறுத்த வேண்டிய நிலைமை வருது. மோடி 3வது முறை சோனியா காந்தி ஜெயிக்காமல் 1984க்கு பிறகு தனி மெஜாரிட்டியை கொடுக்குறாரு. அப்போ இந்தியாவின் மானம், ஆர்எஸ்எஸ்ஸின் மானம், பாஜகவின் மானம், இவ்வளோத்தையும் காப்பாற்றினது யார்? மோடி. மோடியும் ஆர்எஸ்எஸ் தாயின் குழந்தை தான், அத்வானியும் குழந்தை தான், வாஜ்பாயும் குழந்தை தான். ஆனால் சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த குழந்தை வளர்ந்த விதம், குஜராத்தில் நடந்த நிகழ்வுகள், குஜராத்தில் நடந்த வளர்ச்சி, தென் ஓபிசி லீடர், காஸ்ட் நியூட்ரல் ஓபிசி ஹிந்து லீடர் மோடின்னு வரும்போது 18% வாக்கு 36 ஆகுது, டபுள் மடங்கு ஆகுது. இந்தியாவிலே இந்துக்களை மோடி அளவு ஒற்றுமைப்படுத்தினது யாருமே இல்லை. இந்தியாவிலே இந்துக்களை மோடி அளவு ஒற்றுமைப்படுத்துறது யாருமே இல்லை. இந்து ஹிருதய சாம்ராட்டுன்னு மோடி பேர் வாங்குறாருன்னா அவர் அளவு இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறது யாரும் இல்லை. வாஜ்பாய் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தும் போது கூட அவர் கலைஞர், பஸ்வான் போன்றவங்களை வச்சு கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லீம் ஒரு முழுமையான ஒரு கொள்கைகளை எடுத்து செய்யலை. அத்வானி இந்துத்துவாக்குள்ள நிறைய வந்தார். ஆனால் அவர் வாஜ்பாயோட அந்த எலக்ட்ரல் இதில் வந்து கீழே போயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல மல்டிபிள் ரீசன்ஸுக்காக மோடி எழும்பி வராரு. மற்றவங்களோட டபுள் மடங்கு கொண்டு வந்துடுறார். 2 முறை தனி மெஜாரிட்டி கொண்டு வந்துட்டார். இப்போ 240 தான், பின்னடைவு தான். நான் 272 வந்தால் போதுன்னு சொன்னேன். என் கணக்கு யூபி ராஜஸ்தானில் தப்பிட்டு, ராஜஸ்தான் ஸ்வீப் ஆகும்னு நினச்சேன். யூபியில் பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு ஹெவியாக வரும்னு நினச்சேன். ஆனால் அகிலேஷ் யாதவுக்கு ஒரு இமேஜ் விழுந்துட்டு அதையும் நான் மோடிக்கு பிஎம்ஓக்கு எழுதியிருக்கிறேன். முலாயம் சிங் யாதவுக்குள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லைன்னு. என்றாலும் 240ங்கிறது 180ஓட அதிகம். மோடி இல்லாத நான் மோடி பிஜேபி பிஎம் கேண்டிடேட் எடுத்தது 180 181 தான். மக்கள் பலத்தில், சீட்டு பலத்தில் மோடி பெரிய அளவில் இருக்கிறார். இன்னைக்கு 240 வந்தனால தான் மோடிக்கு தேவை ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு வேளையில் அடி வாங்கிட்டோன்னா 180 பழைய மாதிரி போயிட்டுன்னா சோனியா உட்காந்துருவாங்க. சோனியான்னா காங்கிரஸ் உட்காந்துரும், ராகுல் காந்தி உட்காந்துருவார். மீண்டும் அதிகாரம் எந்த சூழ்நிலையிலையும் சோனியா காந்தி ராகுல் காந்தி குடும்பத்துக்கிட்ட போகக்கூடாது. அதை தடுக்கக்கூடிய சக்தி ஆர்எஸ்எஸ் இருக்குது, பாஜகவுக்கு இருக்குது. யார் லீட் பண்ணால் அது சேஃபர் சைடில் நின்று அதை தடுக்க முடியும்? எல்லாத்துக்குமே தெரியும் மோடி 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 மோடின்னு. மோடியை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு இன்னொருத்தர் இருக்காங்களா? மோடி மாதிரி ஒரு காஸ்ட் நியூட்ரல் ஹிந்து இருக்கிறாரா? மோடி மாதிரி இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தவங்க இருக்காங்களா? இல்லை. அப்போ மோடி வந்து நெஹ்ரு மாதிரி ஆயுள் கால பிரதமராக போகிறது தான் நாட்டுக்கு நல்லது, பாஜகவுக்கு நல்லது. இல்லை, இந்த கருத்து வந்து டைரெக்டாக அவர் தான் அட்டாக் பண்ணுது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பேர் சொல்லலை, ஆனால் டைரெக்டாக இந்த அட்டாக் தானே வருது. அப்போ ஏன் சொல்லணும்? மோகன் பகவத் பிறந்த நாள் வச்சுட்டு ஏன் சொல்லணும்? மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் தலைவர், நாட்டின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர். இன்னைக்கு மோடி ஒரு இடத்துக்குள்ளே கோபத்தில் ரிசைன் பண்ணிட்டாருன்னு வைங்க, அடுத்து நீங்கள் யாரை வச்சு அதை பில்லப் பண்ணுவீங்க? இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது பாஜக? என்ன நிலைமையில் இருந்த பாஜக மோடி 14 19 எவ்வளோ உயர்த்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு 3வது முறை வரும்போது அரசியல் சூழ்நிலை 240க்கு போயிட்டு, இதே இது ஒரிசாவில் மோடி எழும்பியிருக்கிறார், தெலுங்கானாவில் மோடி எழும்பியிருக்கிறார், ஆந்திராவில் மோடி லீடர்ஷிப் எழும்பியிருக்கு. இந்த 3 ஸ்டேட்டும் எழும்பி கை கொடுக்கலன்னா, மோடி செல்வாக்கில் உள்ள கட்சி வளர்ச்சி அடையலைன்னா என்ன நிலைமை ஆயிருக்கும்? ஸோ இந்த அரசியல் களம்ங்கிறது மோடியோட சாதனைகளை நம்ம முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு பார்க்கணும். நெஹ்ருக்கு எதிராக பட்டேல், இந்திரா காந்தி 67 வரும்போது பொம்மை பிரைம் மினிஸ்டர் தான், கோங்கி குறியா தான். 71 எமர்ஜ் ஆகிறாங்க.
71 எமர்ஜ் ஆகும்போது ஜெகஜீவன் ராம், ஹேமநந்தன் பகுனா இதெல்லாம் அவங்களுக்கு செக்காக இருக்காங்க. பல ஸ்டேட்டுகளில் லீடர்ஸ் வந்து இந்திரா காந்தியை எதிர்த்து, குஜராத்தில் சிமன்பாய் பட்டேல் நினைக்கிறேன், அவங்க சட்டமன்ற கட்சி தலைவர் தேர்ந்தெடுக்க வரும் முன்னாடி நான் தான் தலைவர் நின்றுட்டார். இது வந்து நம்ம வரலாற்றில் பார்த்தோம். நரசிம்மராவ், அர்ஜுன் சிங், என்டி திவாரி, ராஜீவ்காந்தி, விபி சிங், ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு செக் வந்து, ஒரு எதிர்ப்பு வந்து, ஒரு பெரிய ஒரு சூழல் இந்தியாவில் ஒரு நிலையற்ற தன்மை வந்துருமோ, குழப்பம் வந்துருமோ நாட்டில்ங்கிற ஒரு பார்வை இந்தியாவுக்குள்ள இருந்தது. ஆனால் நரேந்திர மோடிக்கு இன்னைக்கு 11 வருஷம் ஆகியும் அவருக்கு இணையாக, அவருக்கு எதிராக கட்சிக்குள்ள ஒரு தலைவர் வந்திருக்காங்களா? இல்லை. அதுதான் நரேந்திர மோடியின் சாமர்த்தியம், சாதுரியம், அரசியல் ராஜதந்திரம். சரி, கடந்த காலங்களில் பாஜகவுக்குள்ள எதியூரப்பா கர்நாடகா அவர் பிரச்சனை பண்ணி போனதில் கட்சி 3வது போயிட்டு, கல்யாண் சிங் யூபி 3வது போயிட்டு, சங்கர் சிங் வகேலா மோடி சமாளித்தார், உமா பாரதி சின்ன பாதிப்பு இருந்தது, மதன்லால் குரானா டெல்லி பாதிப்பு இருந்தது. இப்படி பல மாநிலங்களில் பல தலைவர்கள் வெளியேறினதில், கல்யாண் சிங், எதியூரப்பா போன்றவங்க வெளியேறினதில் பல பாதிப்புகளை பாஜக சந்திச்சு. மோடி தலைமையேற்ற பிறகு யாரையாவது இழந்தாரா? இன்னைக்கு அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவார், அது இதுன்னு வதந்திகளை பரப்புறாங்க. ஆனால் மோடியோட சாமர்த்தியத்தாலும் சாதுரியத்தாலும் உங்கள் உழைப்பு மதிக்கப்படும், நீங்கள் 11.4% வாக்கு வாங்கினது எனக்கு தெரியும், என்னோட லாயலிஸ்ட், என்னோட அபிமானிகள் ஆர்டி டீம் எங்களை தான் சொல்கிறார் போன்றவங்கெல்லாம் தெளிவாக எங்களுக்கு அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் சாதனை மோடிக்கு ஒரு வேல்யூ அடிஷனாக நீங்கள் நிற்கிறீங்க. நீங்கள் வாங்கின 11.4% வாக்கிற்கு ஏற்ப சீட்டு அதிமுக இரட்டையிலிருந்து புறப்படும். 2 இரட்டையிலன்னா ஒரு தாமரனுக்கும் கட்சியை விட்டு கொடுத்து நான் அரசியல் பண்ண மாட்டேன். அப்போ மோடியோட இந்த அரசியலுங்கிறது எந்த ஒரு செல்வாக்கான தலைவர் வெளியேறினா, கல்யாண் சிங் மாதிரியோ எதியூரப்பா மாதிரியோ, எதியூரப்பாவுக்கும் வந்து வயது மூப்பின் காரணமா வெளியேற்ற, நான் அதை சொல்லலை தம்பி, முன்னாடி வெளியேறினதை சொல்றேன் தம்பி, முன்னாடி வெளியேறினதை சொல்றேன் தம்பி. முன்னாடி எதியூரப்பா வெளியேறினால பாஜக கர்நாடகாவில் 3வது போயிட்டு தம்பி. பழைய வாஜ்பாய் அத்வானி காலத்தில், கல்யாண் சிங் வாஜ்பாய் பிரமோத் மகாஜன் காலத்தில் வெளியேறினால யூபியில் 3வது போயிட்டு தம்பி. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது மதன்லால் குரானா வெளியேறனால இவங்க 3-4 எலெக்ஷனில் பாஜக ஆட்சிக்கே வர முடியாத ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. அது பிறகு இவரெல்லாம் வந்தார். அது கூட நம்பர் 1 பாஜக வந்தும் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் வந்தாங்க. ஷீலா ஜித்தித் 2-3 தடவை இருந்துட்டாங்க. அதை சொல்கிறேன் தம்பி. மதன்லால் குரானாவால் டெல்லி பாஜக பாதிக்கப்பட்டு, கல்யாண் சிங்கால் யூபி பாஜக பாதிக்கப்பட்டு, எதியூரப்பால் கர்நாடகா பாஜக 3வது போச்சு. இதெல்லாம் மோடி காலத்தில் நடக்கலங்கிறேன். மோடி திறமைக்குள்ள வச்சிருக்காரு, கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாருங்கிறேன். அண்ணாமலைக்கு அதிருப்தியை தட்டி கொடுத்து நீங்க எடுத்து உழைச்ச 11.4%க்குரிய சீட்டை வாங்கி தந்துரும், பிஎம்ஓ அதுல தலையிடுவோம்னு அண்ணாமலையை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறாருங்கிறேன். அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அண்ணாமலையின் அன்பு உள்ளங்கள் அது இதெல்லாம் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காரு இல்லையா? அண்ணாமலை தனக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன். 29 வெற்றி பெறதுக்கு அண்ணாமலையோட செல்வாக்கு மிகவும் தேவை. 18% வாக்கை மாற்றம் தான் அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறாரு. அண்ணாமலைக்குள்ள கைத்தட்டல் அமித்ஷா பேரை உச்சரிக்கும் போதே பிஎம்ஓக்கு அது ரீச் ஆகுது. ஐபி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, நாங்க ரிப்போர்ட் கொடுக்குறோம். முருகபக்தர் மாநாட்டில் அண்ணாமலைக்கு கைத்தட்டல் பெருசா வருது. அப்போ அண்ணாமலை ஒரு கல்யாண் சிங் மாதிரியோ எதியூரப்பா மாதிரியோ ஒரு மதன்லால் குரானா மாதிரியோ உமா பாரதி மாதிரியோ கட்சியை டேமேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்னு அண்ணாமலையை கண்ணும் கருத்தமா பார்த்து அவர்கிட்ட அமைதியா இருங்க, பலத்துக்குரிய சீட்டு வாங்கி தந்துருவோம், எடப்பாடி எப்படி டீல் பண்றதுங்கிறது எங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இப்போ 29க்கான களம் எப்படி சார் இருக்க போகுது? 29லயும் மோடியை தான் பிரதமரா சொல்லணுங்க. மோடியை பிரதமரா சொல்லலைன்னா 240 வந்த இடத்துக்குள்ள அதிகாரம் சோனியா காந்தி குடும்ப கையில போயிடக்கூடாது. இப்ப நான் வெளிப்படையா சொல்றேங்க, 2024 ஒரு வேளையில மெஜாரிட்டி வரலன்னா பெங்கால் சகோதரி மம்தா பானர்ஜியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும்னு தான் நாம சொன்னோம். எந்த காலத்திலும் சோனியா குடும்பத்துக்கிட்ட அதிகாரம் போயிடக்கூடாது. தமிழ்நாட்டிலே நான் வெளிப்படையா தாங்க சொல்றேன், எங்களுக்கு காங்கிரஸ் தாங்க எதிரி, மு க ஸ்டாலின் எதிரி இல்லைங்க.
அது குருமூர்த்திக்கு மு.க. ஸ்டாலின் எதிரியா பார்க்கலாம். அவரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கூட இருக்கனால தான் மு.க. ஸ்டாலின் எதிரி. காங்கிரஸ் எதிரி கூட இருக்கனால தான் மு.க. ஸ்டாலின் எதிரி. அதனாலதான் எங்க கருத்துக்கள் எடுபடுது. ராஜ்நாத் சிங் கலைஞர் நினைவிடத்துக்கு வராரு, கலைஞர் நாணயம் வெளியிட வராரு. இவங்க கனிமொழி அம்மையார் ஃபாரின் டெலிகேஷன் அனுப்பப்படுறாரு. எம்பி இல்லாத செல்வாக்கு இல்லாத எடப்பாடிக்கு ஆள் தம்பித்துறைக்கு போனா போகுதுன்னு ஒரு மெம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நல்ல ரேப்போ இருக்கு. காங்கிரஸ் தாங்க எதிரு. இது கூட அரசியல் தெரியாம அண்ணன் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி அனுபவம் இல்லாம வச்சான்னா அரசியலும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, அது தேராதுன்னு விஜய் கட்சி அண்ணன் ரஜினிகாந்த் சொல்றாருல்ல. அதே மாதிரி திமுக பாஜக ரகசிய உறவு. ஒரு ரகசிய உறவு ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி, காங்கிரஸ் ஸ்டாலினால 9-10 லாபம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லும் போது ஸ்டாலினுக்கு மோடி பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. நாங்களே அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கணுங்கிறோம். வசந்தகுமார் தவிர டெபாசிட் இல்லாத காங்கிரஸுக்கு இன்னைக்கு 9 எம்பி 10 எம்பி, ஜோதிமணி எம்பி, இவர் மாணிக் தாகூர் எம்பி, கார்த்திக் சிதம்பரம் எம்பி. யாரால? ஸ்டாலினால. அப்போ நமக்கு எது முக்கியம்? ஸ்டாலின் நமக்கு ஏன் எதிரி? காங்கிரஸ் கூட இருக்கனால ஸ்டாலின் எதிரி. வெளிப்படையா தானே சொல்றேன் நான். அண்ணாமலை இந்த விஷயங்கள் எல்லாம் தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ மோடி இதெல்லாம் பார்த்து தான் தன்னோட காய்களை நகர்த்துறாரு. இப்போ புரியுதா மோடிக்க? இதுவும் நாங்க மோடிக்காக எப்படி தெளிவான காரியங்களை விஷயங்களை வந்து அங்க நிறைவேற்றப்படுதுங்கிறதும் புரியுதா? சோ அவருடைய இன்னைக்குள்ள அரசியல் நகர்வே தன் காலத்துல ஒரு ஸ்டேட்ல கூட டிசிடென்ஸ் வரல. அப்போ அண்ணாமலை அப்படி ஒரு டிசிடென்டா வந்துடக்கூடாது. மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய அண்ணாமலையை ஆசுவாசப்படுத்தி வெயிட் பண்ணுங்க, உங்க எண்ணம் பலத்துக்குரிய சீட்டு வாங்கணும், 2 ரெட்டலைக்கு 1 தாமரை நிற்கும், தைரியமா இருங்கிறாரு பிஎம்ஓ. அதனால ஆகஸ்டுக்கு மேல அண்ணாமலை பேசுறாரு. பிஎம்ஓ கொடுத்த தைரியத்துல தான் பேசுறாரு. ஒரு சங்கர் சிங் வகையிலாவாட்டோ, ஒரு எடியூரப்பாவாட்டோ, ஒரு கல்யாண் சிங் ஆட்டோ, ஒரு உமா பாரதி ஆட்டோ, ஒரு மதன்லால் குரான் ஆட்டோ, அண்ணாமலை இங்க உருவாக மாட்டார். மோடிக்கு லாயலிஸ்டா இருப்பார், மோடியை நம்பி இருப்பார். பலரும் நீங்க மோடிக்காக அண்ணாமலையை ஆதரிக்கிறீங்களா, அண்ணாமலை ஒரு லீடரை ஆதரிக்கிறான்னு கேட்டாப்புல. ஏன்னா மோடிக்காக தாங்க ஆதரிக்கிறேன். மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன், வேற யாரை விடவும் பெரிய வேல்யூ அடிஷன் அண்ணாமலை. டபுள் டிஜிட் ஓட்டு காட்டியிருக்காரு அண்ணாமலை, சாதிச்சிருக்கிறாரு. அதைத்தான் நான் சொல்றேன். அதே வேளையில சசிகலா அம்மையாரை பற்றி பேசும்போது அண்ணாமலை கருத்து தவறுங்கிறதையும் நான் ஆணித்தரமா குணா கூட சன் தொலைக்காட்சியிலையும் பேசினவன் தான். அதே மாதிரி ஆடிட்டர் குருமூர்த்தி ஒரு சொல்லும் போது நம்ம சசிகலா வீழ்த்தினோம்னா எடப்பாடியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி தான் தீரணுங்கிறதையும் ஆணித்தரமா ஒரு கட்டத்தில் சொன்னவன் தான். இப்போ எடப்பாடி மோடி ஏமாத்திடுவாரு, ரொம்ப அலர்ட்டா இருக்குன்னு சொல்றேன். அண்ணாமலை அந்த கருத்தை தான் சொல்றாரு. ஸோ அந்த கருத்து மோடி கிட்ட எடுபடுது. இப்போ அண்ணாமலை பத்தி பேசினால கேள்வி என்னன்னா, இந்த ஒரு தனி கட்சி அந்த மாதிரிலாம் வதந்திகள்லாம் வருது இல்லை, இது வந்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் பரப்புறாங்களா? யார் பரப்புறாங்கன்னு தெரியல. மோடி காலத்துல ஒரு எதியூரப்பாவோ, ஒரு கல்யாண் சிங்கோ, ஒரு உமா பாரதியோ, ஒரு மதன்லால் குரானாவோ, ஒரு சங்கர் சிங் வகாலாவோ பாஜகவில் உருவாகல. அப்படி உருவாத அளவு சிறப்பா மோடி அரசியல் பண்றாரு. அந்த விஷயத்துல அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷனா இருப்பாரு. எடப்பாடி பாஜகவை ஏமாற்ற முடியாத அரசியலை அண்ணாமலை பண்ணுவார். இன்னைக்கு மாற்றுன்னா இன்டைரக்டா சீமான மக்கள் விரும்புறாங்கிறத அண்ணாமலை சொல்லியிருக்கிறாருன்னா மோடிக்கு ஆசீர்வாதம் இல்லாம இல்லை. அதுல எடப்பாடி ஒரு அரசியல் தனிச்சு தான் அதிமுக ஆட்சின்னு சொன்னா, மோடிக்கு ஆசீர்வாதத்துல தான் அண்ணாமலை வந்து மரம் ஏறுறதும் பனைமரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்க போறதும் மக்கள் மத்தியில் உலகம் ஃபுல்லா ஒரு ரேடிக்கல் டைப்பான கட்டாமுட்டா வித்தியாசமான ஒரு தலைவருக்கு வந்து வரவேற்பு இருக்கு. சீமான் அண்ணனுக்கு வரவேற்புக்கு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்கன்னு சீமானுக்கு ஒரு பாராட்டையும் புகழையும் அண்ணாமலை சொல்றாருன்னா அங்க வந்து பிஎம்ஓ கனெக்ஷன் இருக்கு, அண்ணாமலைக்கு அதுல நட்பு இருக்குது. உடனே அதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை தனியா போறாரு, அதை போறான்னு. மோடிக்கு ஸ்பெஷாலிட்டியே கல்யாண் சிங்கும் எதியூரப்பாவும் உருவாகாம பார்த்துக்கிட்டது தான். அப்படிப்பட்ட அவர் எப்படி அண்ணாமலையை இந்த பாணியில உருவாக விடுவாரு? கண்டிப்பா அண்ணாமலைக்கு ஹோப்பை கொடுத்து உங்க உழைப்புக்குள்ள ஓட்டு ஒன் டைம் ஓட்டு இல்லை, 26லும் 10% மேல நம்ம எடுப்போம். அதுதான் நம்மளை 29 எடப்பாடி கலத்தி விடாம காப்பாத்தோம்னு மோடி கரெக்டா அரசியல் பண்ணுவார். உள்கட்சி அரசியல் தான் மோடிக்கு பெரிய இது. அத்வானி வாஜ்பாய் இதெல்லாம்
இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்டேட்டுகளில் இழந்துட்டாங்க. கல்யாண் சிங் போனது தான் யூபியில் பெரிய அடி ஒன்று. அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர்களை பொறுத்தளவில் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டருக்கும் எதிராக எத்தனை பேர் வந்தாங்க. இந்திரா காந்திக்கு எதிராக பகுகுணா, ஜெகஜீவன் ராம், விபி சிங் எதிராக ராஜீவ் காந்தி, நரசிம்மராவுக்கு எதிராக சரத்பவார், இவர் அர்ஜுன் சிங். அந்த கட்டத்துக்குள்ள தனக்கு எதிராக ரிவோல்ட்டே இல்லாமல் பார்த்துக்கிட்டு 11 வருஷம் ஒருத்தர் கொண்டு போறாருன்னா, நெஹ்ருக்கு எதிராக பட்டேல் சாதாரண விஷயமா? நெஹ்ருக்கு இணையான தலைவராக இருக்காரு. நெஹ்ரு செல்வாக்கை தாண்டி 4வது முறையும் ப்ரொஜெக்டட் அண்ட் எலெக்டட் பிஎம்மா மோடி வருவார். நெஹ்ரு கூட ஒரு எஸ்டாப்ளிஷ் காங்கிரஸ் பார்ட்டியை பிடிச்சி வந்தார். மோடியும் பாஜக பிடிச்சி தான் வந்தார். ஆனால் பிடிச்ச பாஜகவோட டபுள் மடங்கு கொண்டு போயிட்டார். 18-36 ஆக்கிட்டார். அப்போ மோடி சாதனை நெஹ்ரு சாதனையோட எவ்வளவு பெருசு? மனச்சாட்சியோட பேசணும். நெஹ்ரு பண்டிதர் ஒரு பார்வையும், மோடி சாதாரண டீ விட்டு வந்த ஒரு எளிய பின்புலத்தில் வந்தவர் ஒருத்தரும், அரிஸ்டோகிராட் பின்புலத்தில் வந்தவருக்கு ஒருத்தருங்கிற மாதிரி ஒரு அடிமை மனப்பான்மையில விஷயங்களை பார்க்கக்கூடாது. தரவுகளோட நியாயத்தை பார்க்கணும். மைக்ரோவா ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ச்சி பார்க்கணும். ஒரு எஸ்டாப்ளிஷ் பார்ட்டி, எதிர்ப்பே இல்லாத கட்சியை பிடிச்சி நெஹ்ரு வந்தார். 2 முறை தோத்து 18% போன கட்சியை பிடிச்சி அந்த கட்சியை 36% டபுள் மடங்கு ஆக்கி அதை பிடிச்சி இன்னைக்கு நிற்கிறாரு மோடின்னா, நெஹ்ரு சாதனையோட ஒரு அரசியல் கட்சியில மோடிக்கு சாதனை பெருசு. மோடிக்கு சாதனை பெருசு. இன்னும் சொல்ல போனா ஏசிசி பிரசிடென்ட் காமராஜர் நெஹ்ருக்காக பட்டேலே எடுத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணவர், காந்தியை எடுத்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணவர். ஆனா தன்னோட லாயலிஸ்ட்ங்கிறதுக்காக குஜராத்தை சேர்ந்த அமித்ஷாவை டக்குன்னு தேசிய தலைவராக ஆக்குனவர் மோடி. பல விஷயங்களை நம்ம அலசி ஆராய்ச்சி தான் பார்க்கணும். அப்படியெல்லாம் பார்க்கும்போது நெஹ்ருவின் சாதனையை 4வது முறை மோடி வந்துட்டாருன்னா முறியடிச்சுட்டு போயிடுவார். மிகப்பெரிய தலைவர். ஆனால் வரலாறு நெஹ்ரு கொடுத்த அந்த இம்பார்ட்டன்ஸை ஊடகங்களும் மற்றவங்களும் கொடுக்காதது தவறு. இன்னும் சொல்ல போனால் என்னோட வழக்கமான பணியில் சொல்கிறேன், தந்தை பெரியார் உயிரோடு இருந்தால் நெஹ்ரு பண்டிதரெல்லாம் மோடி மிஞ்சி போயிட்டாரு. என்ன நீங்கள் ஊடகங்கள் மோடி மிஞ்சி போயிட்டாருங்கிறது சொல்லாமல் இருக்கிறீங்க. இதுதான் அவருக்கு பாணி. நம்ம அதுக்கு உடன்பட மாட்டோம், நியாயத்தை நம்ம பேசுவோம். பட் அவர் பாணியில் இதைத்தானே பேசுவாரு. புரியுதா? அப்போ நெஹ்ருவை மட்டும் நீ தூக்கி பேசுற, மோடியை மட்டும் ஏன் நெஹ்ரு சாதனை முறியடிக்க போறாரு, பல வகையில் சாதிச்சு கிடைக்கிறார், ரவீந்திரன் துரைசாமி தவிர இவனு சொல்ல மாட்டாங்கிறியே. அப்ப ரவீந்திரன் துரைசாமி தவிர மோடிக்கு சாதனை இவனு சொல்ல மாட்டாங்கிறத தந்தை பெரியார் இருந்தா மோடிக்கு சாதனை பெருசுன்னு பாராட்டி இருப்பார். 29 மோடி தான், கண்டிப்பா மோடி தான். 29 மீண்டும் மோடி 4வது முறை நெஹ்ருக்கு சாதனையை முறியடிக்கணும். அதுதான் நமக்கு மெயின். வந்துகிட்டு அது பிறகு ரிசைன் பண்ணிட்டு உடனே போனா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த காரணம் கொண்டும் அதிகாரம் சோனியா குடும்பம் கையில மீண்டும் போயிடக்கூடாது. அதை நாங்க 24 நாங்க சொல்லிட்டோம். முலாயம் சிங் யாதவுக்கு உள்ள எதிர்ப்பு அகிலேஷ் யாதவுக்கு இல்லைங்கிறத மோடிக்கு பிஎம்ஓக்கு நாங்கள் எழுதியிருக்கோம். ஐபிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும், ஆடிட்டர் சத்யன் குருமூர்த்திக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ நம்ம அலர்ட்டா இருக்கணும். ஒரு வேளையில 293 என்டிஏ வந்தது, வராம இருந்ததுன்னா மம்தா பானர்ஜியை பிஎம் ஆக்கணும்னு காங்கிரஸ் கையில் அதிகாரம் பெறக்கூடாதுங்கிறதா எங்களோட ஒரே ஓட்டமா இருந்தது. மோடி இல்லைன்னா காங்கிரஸ் கையில் அதிகாரம் போகக்கூடிய வாய்ப்பு வந்துடும். ஸோ மோடி தான் 2029 பெர்மிஷன் கேண்டிடேட். அதனால தான் மோடிஜி பார் பிஎம் 2020 நாங்கள் இந்தியா ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியாக கூட ஒரிசாவில் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் வரக்கூடாது, காங்கிரஸும் பிஜேடியும் அலையன்ஸ் பண்ணிடக்கூடாது, அதனால அசம்பிளி எலெக்ஷன் அட்வான்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரிசாவில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நமக்கு நல்லா இருக்கும்னு மோடிக்காக சிந்திக்கக்கூடியவங்க இந்த ஒரு சஜஷனை மோடிக்கு கொடுத்துருக்கோம். தெலுங்கானா பற்றி எங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறோம், யூபி பற்றி எங்கள் கருத்தை சொல்லியிருக்கிறோம். பல கருத்துக்களை ஆணித்தரமா மோடி நன்மை மட்டுமே குறியா கொண்டு வேற எதை பற்றியும் கவலைப்படாம நாங்க 10 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். பாரத் பதக் மோடிஜி லாயலிஸ்ட், அவர் மூலமா தான், அவரும் பிராமின் தான். இங்க பெருசா திமிர் காட்டிட்டு இருந்த ஜெயலலிதா அம்மையார மோடியா லேடியானி கேட்ட ஜெயலலிதா அம்மையார வரவேற்கவும் வழி அனுப்பவும் வச்சோம். சென்னமேனி வித்தியாசாரங்கிற ஒரு வெள்ளமா சத்திரியாவை பாப்பாத்தி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்ன ஜெயலலிதா அம்மையாரு வரவேற்கவும் வழி அனுப்பவும் வச்சோம். அதைத்தான் இன்னைக்கு வரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மோடி ஷோட் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா, ஆடித்தரமா சொல்றோம் இன்னைக்கு வர. சோ இன்னைக்கும் 29 மோடி தான். பட்
எடப்பாடி கரெக்டா இருக்கணும். அதுக்கான செக்கை தான் அண்ணாமலை மூலமா வச்சுட்டு இருக்கோம். பிஎம்ஓவும் அதை கையில் எடுத்துட்டாங்க. எங்க கருத்தை பிஎம்ஓ மதிப்பாரு. ரவீந்திரன் துரைசாமியா நம்ம நன்மைக்கு தான் செய்வான், அவனுக்கு வேற அதில் ஹிட்டன் அஜெண்டா இருக்காது. ஸ்டாலின் காங்கிரஸ் விஷயத்திலே ஏன் கருத்தை மோடி எடுத்துக்கிறது காரணம் அதுதான். யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்குள்ள 2024 தோத்து போனாங்க? சத்ரியன் குருமூர்த்தி எவ்வளவு பெரிய ஆளு, மோடியை பிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணவர். சுப்பிரமணிய சாமி எமர்ஜென்சி ஹீரோ, இல்ல கணேசன்ஜி, பொன்னார்ஜி, ஹெச் ராஜாஜி, எல்லாரும் மீறி சசிகலா விஷயத்துல நாம சொன்னது மோடி கிட்ட நடந்ததுன்னா நமக்கு எதிரி காங்கிரஸ் தான். இப்போ ரவீந்திரன் துரைசாமி கரெக்டா பேசுறான், நம்ம எண்ண ஓட்டத்துக்கு தக்கன பேசுறான். ஸோ அவன் கருத்துக்கு மதிப்பு கொடுப்போம். இவங்க வேற ஏதோ அவங்களுக்கு பர்சனல் அஜெண்டா இருக்கலாம், அது நமக்கு தேவையில்லை. அந்த இடத்துல தான் 21 என் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து எங்க கருத்து மோடி கிட்ட ஜெயித்து. குருமூர்த்தி எல்லாம் மிகப்பெரிய ஆளு, அதை நம்ம கம்பேர் பண்ணதுக்கெல்லாம் இல்லவே இல்லை. என் கருத்து ஜெயித்து. அப்போ ரவீந்திரன் துரைசாமி யார் நின்னாலும் ஏத்து நின்னாலும் நம்மளை நம்பி நம்ம கருத்தை சொல்லுவோம். அந்த வழியில தான் அண்ணாமலை செல்வாக்கான தலைவர். அவர் உருவாக்கின 11.4% வாக்க 26 சட்டமன்ற தேர்தலில் பெறுவது தான் 29 நல்லதுக்குங்கிற இந்த லோக்கல் கருத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக எங்கள் கருத்தை மோடிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். அது மோடி கிட்ட கிளிக் ஆகுது. நாங்கள் சொல்றதுல 10ல் 8 மோடி ஏற்றுக்குவார். இப்பவும் செல்ஃப் ரியலைசேஷனோட இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு அவர் கோபத்திலேயோ யாரும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு விலகி போகக்கூடாது. அவருக்கு செல்ஃப் ரிலேஷன் தேவை. இந்த நாடு சோனியா காந்தி குடும்பத்துக்குள்ள கையில போகாம இருக்கணும்னா 29 மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா நிற்கணும். நிற்பாரு, ஜெயிப்பாரு. ஓகே சார், நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி.